தலையாட்டி பொம்மையை வச்சு தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கதையை ஃபுல்லா பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல டே 46. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜராஜ சோழன் போருக்காக இலங்கை போனப்ப பெரிய பெரிய புத்தர் சிலைகளை பார்த்திருக்காரு. இதே மாதிரி பெரிய சிவலிங்கத்தை நம்மளும் ஒரு பெரிய கோவில்ல கட்டணும்னு முடிவு பண்றாரு. பெரிய கோயிலை கட்டி முடிக்க தஞ்சை மக்களோட உதவியை கேட்டிருக்காரு. மக்களும் உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. 1,60,000 டன் எடை இருக்கக்கூடிய பாறைகளை அந்த காலத்திலேயே யானைகள் மூலமா புதுக்கோட்டையில இருந்து வர வச்சிருக்காரு. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி 350 அடி அகலத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுல மண்ணை நிரப்பி அதுக்கு மேல அஸ்திவாரம் போட்டு கட்டின கோவில் தான் தஞ்சை பெரிய கோயில். இது கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மையோட ஸ்டைல் தான். அதனாலதான் 1 இல்ல 2 இல்ல 6 நிலநடுக்கத்தையும் தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு சொல்லும். இந்த கோவில் கட்டுறதுக்கு உதவியா இருந்த ஒவ்வொரு மக்களோட பேரும் இந்த கோவில்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்க பீடம் 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த கோவிலோட கோபுர உயரம் 216 அடி, உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி 247 அடி. தமிழ் மொழியில இருக்கிற மொத்த எழுத்துக்கள் 247. இவ்வளவு பேர் இருக்கிற இந்த கோவில் உலக அதிசயத்துக்குள்ள இன்னும் சேர்க்கப்படல. ஏன்னா இது அதுக்கும் மேல. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.